கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இரண்டு விதமான தரிசனங்கள், இரண்டு விதமான சொப்பனங்கள் உங்களுக்கு உண்டு. முதலாவது, அது பூமிக்குரிய தரிசனமாக சொப்பனமாக இருக்கிறது. இரண்டாவது, அது ஆவிக்குரிய தரிசனமாக சொப்பனமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த ரெண்டு சொப்பனங்களும் உங்களுக்கு தெய்வீக வழி நடத்துதலை காண்பிக்கிறதாக இருக்கிறது. இந்த சொப்பனங்களை, இந்த தரிசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறவர் ஆண்டவராகிய கர்த்தர். யோசேப்புடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளும் பொழுது அவன் இரண்டு விதமான தரிசனங்கள் உடையவனாயிருந்தான். முதல் தரிசனம், அரிக்கட்டுக்கள் யோசேப்புக்கு முன்பாக வணங்குகிறதாக அவன் பார்த்தான். அது பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள். அவனுடைய பெற்றோர், அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு முன்பாக விழுந்து பணியக்கூடிய ஒரு காட்சியை கர்த்தர் காண்பித்தார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். எந்த சகோதரர்கள் உங்களை எதிர்த்து நிற்கிறார்களோ அவர்கள் உங்கள் பட்சமாக வருவார்கள். உங்களிடத்திலே அன்பாய் பேசுவார்கள், உங்களோடு இணைந்து கொள்வார்கள். இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. இரண்டாவதாக, சூரியனும் சந்திரனும் 12 நட்சத்திரங்களும் யோசேப்பை வணங்குவதாக பார்த்தான். இது ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடு, ஆவிக்குரிய தரிசனம். பிரியமானவர்களே, கர்த்தர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்களை மேன்மேலும் உயர்த்தப் போகிறார். இது தெய்வீக வழிநடத்துதல். ஆதியாகமம் 37 அதிகாரம் 15 சகோதரர்கள் அவனை தனித்து விட்டு கடந்து போய்விட்டார்கள். இனி என்ன செய்வோம் என்று அவனுக்கு தெரியாது. அப்பொழுது ஒரு தேவதூதன் ஒரு மனித வடிவத்திலே தோத்தான் என்ற இடத்திலிருந்து அவன் ஜெயம் பெறுவதற்கு வழி காண்பித்தான். ஆதியாகமம் 37:15. பிரியமானவர்களே, தோற்ற இடத்திலே ஜெயிப்பீர்கள்.